விஜயத்தின் அன்பு சிறுகதை. ஆசிரியர் ஞானாம்பல் அவர்கள். விஜயா, நீ காலத்தை அனுசரித்தாவது போகணும். அவன் உத்தியோகம் அந்தஸ்து ஒன்றையும் கவனியாமல் பிடிவாதம் பிடிப்பதில் அர்த்தமே இல்லை என்றார் டாக்டர் கோபாலன். போங்கண்ணா, நீங்கள் எப்பொழுதுமே அவர் பக்கம்தான் என்றாள் விஜயா. நான் யார் பக்கமும் பேசவில்லை, பொதுவாகத்தான் சொல்லுகிறேன். உன் எதிரிலே உனக்கு பிடிக்காததை செய்வது இல்லை என்றுதான் சொல்லியிருக்கிறேனே. பொய் சொல்லாமல் நேர்மையாக தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு எழுதுவதாலேயே அரண் நேர்மையானவன் என்று தெரியவில்லையா என்று வாதாடினார் கோபாலன். இது ரொம்ப அழகாக இருக்கிறதே. அப்பொழுது காணாத இடத்திலே என்ன அக்கிரமம் வேண்டுமானாலும் பண்ணலாமா? விஜயா, அப்புறம் எனக்கு கோபம் வரும். அவன் அப்படி என்ன அக்கிரமம் பண்ணிவிட்டான்? இராணுவத்திலே பெரிய ஆஃபீஸர், 1000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறான். அந்த அற்ப விஷயத்தில் அவனை மனம் நோகடிக்கலாமா? அசடு மாதிரி இப்படியெல்லாம் பிடிவாதம் பிடிக்காதே. விஜயா மௌனமாக இருந்தாள். விஜயம், எனக்கு கொஞ்சம் வெளியிலே போகணும். நான் வர நேரமானாலும் அரண் வந்தால் ஏதாவது உளறி வைக்காதே என்று சொல்லிக்கொண்டே கோபாலன் சென்று விட்டார். விஜயம் சோஃபாவில் படுத்தாள். விஜயம் தன் கணவருடைய செயலை நினைத்து வருந்தினாள். அரண் சிகரெட் பிடிப்பது விஜயத்துக்கு கட்டோடு பிடிக்கவில்லை. முதலிலேயே தெரிந்திருந்தால் கல்யாணத்துக்கு கூட இசைந்திருக்க மாட்டாள். தன் அண்ணாவின் ஆஸ்பத்திரிக்கு சென்று விட்டு வீடு திரும்பும் பொழுது விஜயம் கால் தடுக்கி கீழே விழுந்து விட்டாள். பின் தலையில் பலமான அடிபட்டு நினைவு இழந்து கிடந்த அவளை மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த ஒரு இராணுவ ஆஃபீஸர் எடுத்து ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்தார். நினைவு வரும் வரையிலும் பக்கத்திலே இருந்து விஜயத்தின் சகோதரன் விலாசத்தை தெரிந்து கொண்டு சொல்லிவிட்டு வந்தார் இராணுவ ஆஃபீஸர். விஜயம் நன்றாக குணம் அடையும் வரையிலும் தினமும் ஒரு தடவை வந்து பார்த்துவிட்டு போவார். விஜயத்துக்கு இராணுவ ஆஃபீஸரை மிகவும் பிடித்து இருந்தது. அவரும் விஜயத்தை மணந்து கொள்ள ஆசைப்பட்டார். விஜயத்தின் அண்ணா கோபாலன் மட்டும் சுலபத்தில் சம்மதிக்கவில்லை. 10 வயதில் தாய் தந்தையை இழந்த தங்கைக்கு தானே தாயும் தந்தையுமாக இருந்து அவளை BA வரையிலும் படிக்க வைத்தார். மணமாகி 1 வருஷத்துக்கெல்லாம் மனைவியை பறி கொடுத்த கோபாலன் தங்கைக்காகவே உலகில் வாழ்ந்து வந்தார். இராணுவத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் ஹரன் ஒழுங்கானவன் தானா என்று அவன் நண்பர்களையும் தெரிந்தவர்களையும் துருவி துருவி பல முறை விசாரித்தார். பெரிய குடும்பத்தில் பிறந்த ஹரன் அழகிலும் அறிவிலும் குணத்திலும் உயர்ந்தவனாக இருப்பதை தெரிந்து கொண்டு கடைசியில் தான் அவர்கள் திருமணத்தை நடத்தினார். கல்யாணம் பம்பாயில் நடந்தது. மறுதினமே காஷ்மீருக்கு புறப்படும்படி உத்தரவு வரவும் ஹரன் புறப்பட்டான். 3 மாதங்கள் கழித்து பம்பாய்க்கே மாற்றினார்கள். ஹரன் மாதத்துக்கு 2-3 நாட்கள் தான் வீட்டுக்கு வர முடிந்தது. முதல் தடவை வந்த பொழுது விஜயம் ஹரனின் செய்கையை கண்டு திடுக்கிட்டாள். ஹரன் ஒரு நாளைக்கு 1 டப்பா சிகரெட்டை தீர்ப்பதை பார்த்ததும் அவள் அடைந்த வருத்தம் கொஞ்ச நஞ்சமல்ல. முகத்தை சுளித்தவாறே, இதென்ன கெட்ட வழக்கம் என்று கோபத்துடன் கேட்டாள். ஹரன் சிரித்து கொண்டு, விஜயம், டெல்லி குளிரிலே இந்த சிகரெட் தான் பெரிய வரப்பிரசாதம் என்றான் மிகவும் சாந்தமாக. சிகரெட் இல்லாவிட்டால் முடியாதோ? அது எப்படி முடியும்? தினமும் ஒரு 10 சிகரெட் ஆகிறதே. ஐயோ, உடம்பு என்னத்துக்காகும்? ஒன்றும் செய்யாது, கவலைப்படாதே. இங்கே நாம் விருந்தாளிகளுக்கு வெற்றிலை பாக்கு காபி உபச்சாரம் பண்ணுவது போலே நாங்கள் இராணுவ முகாமிலே ஒருவருக்கொருவர் சிகரெட் உபச்சாரம் செய்வோம் என்று சொன்னான் ஹரன். போதுமே கர்மம், எனக்கு இது பிடிக்கவே இல்லை. நீங்கள் இந்த வழக்கத்தை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சினாள் விஜயம். இதை விடுவது ரொம்ப கஷ்டம் விஜயம். நீ வேண்டுமானால் காப்பியை விட்டுவிடு பார்க்கலாம் என்றான் ஹரன். நீங்கள் சிகரெட்டை விட்டுவிடுகிறேன் என்று சொல்லுங்கள், நான் காப்பியை விட தயார் என்றாள் விஜயம். சச்ச, எனக்காக நீ காப்பியை விட வேண்டாம். நான் வேண்டுமானால் சிகரெட்டை விட்டுவிட பார்க்கிறேன். பார்ப்பதாவது அறவே விட்டுவிட வேணும் என்று கூறி அவள் சிகரெட் டின்னை எடுத்து ஒளித்து வைத்து விட்டாள். மறுநாள் ஹரன் முகாமுக்கு போய்விட்டான். அடுத்த தடவை வந்த பொழுது ஹரன் தன் வழக்கத்தை கொஞ்சமும் குறைக்கவில்லை என்பதை அறிந்த விஜயம் ஹரனிடம் சரியாக முகம் கொடுத்தே பேசவில்லை. கோபாலனம், ஹரன், நீ விஜயம் சொல்வது போல
இந்த சிகரெட்டை விட்டுவிடுவது தானே? அவள் சொல்வது நியாயம்தானே? தினமும் ஒரு டின் தீர்ந்தால் இருதயம் என்னத்துக்கு ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு விடேன் என்று வற்புறுத்தவே ஹரன் மிகுந்த கஷ்டத்துடன் அதற்கு சம்மதித்தான். விடுமுறை நாட்கள் முடிந்து ஹரன் ஊருக்கு செல்லும் பொழுது, நீங்கள் அங்கே சென்றதும் சிகரெட் பிடிக்கக்கூடாது, அப்படி பிடிப்பதாக இருந்தால் நீங்கள் என்னை பார்க்க இங்கே வரவே வேண்டாம் என்று சொல்லி வழி அனுப்பினாள். ஹரன் பதில் பேசாமல் சென்று விட்டான். 4 நாட்களுக்கு முன்பு ஹரனிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. நான் மனம் அறிந்து பொய் சொல்ல விரும்பவில்லை. இங்கே எவ்வளவு கட்டுப்படுத்தினாலும் சிகரெட் இல்லாமல் முடியவில்லை. ஆனால் அதற்காக நான் கிறிஸ்மஸ் விடுமுறை நாட்களில் உன்னை பார்க்க வராமல் இருக்கப் போவதில்லை என்று எழுதியிருந்தான். விஜயத்தின் கோபம் எல்லை மீறியது. நீங்கள் இங்கே வர வேண்டாம், கிறிஸ்மஸுக்கு நான் பூனாவுக்கு செல்லப் போகிறேன் என்று பதில் எழுத தீர்மானித்தாள். அப்பொழுது அங்கு வந்த கோபாலன், விஜயம், ஹரன் வருவதாக எழுதி இருக்கிறான். 2 பேரும் இங்கேயே இருக்கிறீர்களா, பூனாவுக்கு போகிறீர்களா என்று கேட்டதும் விஜயம் தன் தீர்மானத்தை சொன்னாள். அவரை வரவேண்டாம் என்று எழுதப் போகிறேன் என்று விஜயம் சொன்னதும் அவர் திடுக்கிட்டு, என்னம்மா இது என்று கேட்டார். ஆமாம் அண்ணா, அவர் தன் கெட்ட வழக்கத்தை நிறுத்தும் வரையிலும் அவர் முகத்தையே நான் பார்க்க போவதில்லை என்றாள் விஜயம். இதை தொடர்ந்து தான் அவர்கள் இருவருக்கும் ஆரம்பத்தில் கூறிய சம்பாஷணைகள் நடந்தன. விஜயம், இந்த நேரத்தில் கூட தூக்கமா என்ன? அண்ணா எங்க? யாரு, நீங்களா? இன்றைக்கே எப்படி வந்தீர்கள்? இதென்ன கட்டு கையிலே? நெருப்பு சுட்டு விட்டது. ஐயோ, எப்படி சுட்டது? ரொம்ப அதிகமாக சுட்டு விட்டதா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. யாரோ சிகரெட்டை குடித்துவிட்டு நெருப்பை அணைக்காமல் வீசியதால் எங்கள் சாமான் கிடங்கில் தீ பிடித்து விட்டது. ஒரு நிமிஷத்தில் தீ பரவி ஏகப்பட்ட சேதம். சொன்னா கேட்டீர்களா? இதை அடியுடன் ஒழிக்கும் வரையிலும் நீங்கள் இங்கே வரவேண்டாம் என்று கடிதம் எழுதுவதாக இருந்தேன். அதற்குள் நீங்களே வந்துவிட்டீர்கள். பொறு, எங்கள் மேல் அதிகாரியே இந்த சனியனால் எவ்வளவு நாசம்! ஒரு ஆள் வேறு விபத்திலே சிக்கி ஆஸ்பத்திரியிலே சேர்க்க வேண்டி வந்துவிட்டது என்று கூறி இனிமேல் யாரும் சிகரெட் பிடிக்கக்கூடாது என்று கண்டிப்பான உத்தரவு போட்டுவிட்டார். உத்தரவை மீறுபவர்களுக்கு அபராதமும் தண்டனையும் கிடைக்கும் என்றார். நெருப்பிலே சிக்கிக்கொண்ட அந்த ஆளை காப்பாற்ற சென்ற பொழுதுதான் என் கை தீ சுட்டுவிட்டது. நானும் சிகரெட் பிடிப்பதை அடியோடு நிறுத்திவிட்டேன் என்று கூறினான் ஹரன். விஜயம் குழந்தை போல சிரித்து கொண்டு, நான் சொன்னால் கேட்பீர்களா? உங்கள் மேல் அதிகாரி உத்தரவு போட்டால் கேட்பீர்கள். எது எப்படியானாலும் நீங்கள் அதை விட்டது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா? அளவுக்கு மீறி புகைப்பிடித்தால் தான் இதய வியாதி வருகிறதாமே என்றாள். ஓஹோ, நீ டாக்டரின் தங்கையா? இருதய வியாதியை பற்றி சொன்னாயே. என் இருதயத்தை பீடித்திருக்கும் வியாதி என்னவென்று கண்டுபிடி பார்க்கலாம் என்றான் ஹரன். அது நான் சொல்லட்டுமா? உன் இதய வியாதிக்கு விஜயத்தின் அன்பு என்று பெயர். ஏன் விஜயம், நான் சொல்வது சரிதானே என்று சொல்லிக்கொண்டே வந்தார் கோபாலன். போங்க அண்ணா என்று கொஞ்சலாக கூறிக்கொண்டே உள்ளே ஓடினாள் விஜயம். அன்பானவர்களே, ஞானாம்பாள் அவர்கள் எழுதிய விஜயத்தின் அன்பு சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.